இன்னைக்கு வீடியோல எல்லாரோட ஃபேவரட்டான மினி சமோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இறுக்கமா கெட்டியா பிசைய வேணாம். கொஞ்சம் இலக்கமாவே பிசைஞ்சுக்கோங்க. இங்கிட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நீங்க நீள நீளமா நறுக்கி போட்டுக்கலாம். நான் பொடியா நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கின பிறகு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து மேஷ் பண்ணிக்கோங்க. நான் மேஷர் வச்சதுனால அப்படியே உருளைக்கிழங்கு முழுசா போட்டு மேஷ் பண்ணிட்டேன். உங்ககிட்ட மேஷ் இல்லைன்னா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா எல்லா உருளைக்கிழங்கும் மேஷ் பண்ண பிறகு நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல ஒரு உருண்டை எடுத்து நல்லா தேய்ச்சுக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. நல்லா பெரிய ரவுண்டா தேய்ச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க சமோசா மேக்கர வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஷீட் வந்து நல்லா பெருசா தேய்ச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விட்டுட்டு, இந்த மாதிரி சமோசா மேக்கர்ல வச்சு அது மேல வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஸ்டஃபிங் ஒண்ணா வைங்க. மொத்தம் ஒரு ஒரு தடவைக்கு நீங்க 12 சமோசா வரைக்கும் செய்யலாங்க. அதே மாதிரி இன்னொரு ஷீட்டும் நீங்க தேய்ச்சு வச்சுக்கோங்க. தேய்ச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டைய வச்சு அழுத்தி தேய்ங்க. நீங்க அழுத்தி தேய்க்க உங்களுக்கு அச்சு விழுக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 12 சமோசாக்குரிய அச்சு வந்துருங்க. எக்ஸஸ் மாவ இந்த மாதிரி வெளிய எடுத்து விட்டுட்டு, நீங்க மேல கூடி தள்ளுனீங்கன்னா, கீழ அழகா சமோசா வந்துரும். இந்த மாதிரி ஒரு சமோசா தள்ளி விட்டுட்டு, நீங்க தட்டுல இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு தடவைக்கு நீங்க 12 சமோசா செய்யலாம். எண்ணெய் மிதமான சூட்ல காய வச்சுட்டு, நீங்க ஒவ்வொரு சமோசாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேணாங்க. நீங்க மெதுவா வச்சு இது பண்ணும்போது, நல்ல ப்ரவுன் கலர்ல எடுக்கும்போது, உங்களுக்கு சமோசா வந்து நல்ல கிரிஸ்பியா இருக்குங்க. இது டொமேட்டோ கெட்சப் கூட வச்சு சாப்பிடுங்க. ஈவினிங் டைம் அருமையான ஸ்நாக்ஸ். வீட்லயே மினி சமோசா ரெடி. ரெயின் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? ஈவினிங் டைம் ஸ்நாக்கா உங்க கிட்ஸ்க்கு இந்த சமோசா செஞ்சு ரெடி குடுங்க. எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.